அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. சேர்ந்து பாடலாமா? சீயோனிலே எத்தின அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. எல்லாம் நல்ல உச்சமாய் கலந்து பாடலாம். சீயோனிலே எத்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே ஆமென். சீயோனிலே எத்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும். புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். ஹல்லேலூயா. எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனில் எல்லாம் சேர்ந்து பாடலாமா? சீயோனிலே எத்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே சீயோனிலே எத்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. ஹல்லேலூயா. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. வியாதியினாலே காயம் வருத்தி வாடிய மரண நிழல் சூழினும். வியாதியினாலே காயம் வருத்தி வாடிய மரண நிழல் சூழினும். எனக்கு தலைவர் வாக்கை நான் பற்றிடுவேன். விசுவாசத்தின் பாடும். விசுவாசத்தின் கரத்தாளவர் வாக்கை நான் பற்றிடுவேன். சீயோனிலே சீயோனிலே எத்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. ஹல்லேலூயா. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. மாபரிசுத்த விசுவாசத்தாலே மாபரிசுத்த ஸ்தலம் ஏகிடவே. மாபரிசுத்த விசுவாசத்தாலே மாபரிசுத்த ஸ்தலம் ஏகிடவே. இறை வழியா தம் சரீரத்தினால் திறந்தாரே தூய வழி. இறை வழியா தம் சரீரத்தினால் திறந்தாரே தூய வழி. எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. சீயோனிலே எத்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே சீயோனிலே எத்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசுவே இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. நான் விசுவாசிப்போரின் நார் என்றறிவேன். என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில் பாடுவான். நான் விசுவாசிப்போரின்
நம்பிக்கையோடு சொல், முடிவு வரை என்னை நடத்திடுவார். சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அல்லேலூயா. அசையாய நம்பிக்கை இயேசுவில் மாத்திரமே. கடைசி எல்லாரும் கரங்களை சேர்த்து பாடுவோம். சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அல்லேலூயா. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை வைத்து அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமாம், இன்னொரு பாடல கூட நம்ம சேர்ந்து பாடுவோம். எந்த நேரமும் எவ்வேளையும் இயேசு எனக்கு ஒத்தாசை, இயேசுராஜனை போற்றிடுவோம். இந்த ஏழையின் ஜெபம் கேட்டார். ஒரு பழைய பாடல் நம்ம எல்லாரும் உற்சாகமாக கரங்களை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. பாடுமா? எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இயேசுராஜனை ஸ்தோத்தரிப்பே, இந்த ஏழையின் ஜெபம் கேட்டார். இயேசுராஜனை ஸ்தோத்தரிப்பே, இந்த ஏழையின் ஜெபம் கேட்டார். இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இக்கட்டில் மனிதர் உதவி இல்லாமலே அற்று போனாலும், இக்கட்டில் மனிதர் உதவி இல்லாமலே அற்று போனாலும், எனக்கொத்தாசையே தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எனக்கொத்தாசையே தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எந்த நேரமும் பாடும். எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. சொல்லொன்னா பாடுகள் சகிக்க சென்ற காலம் வேலன் தந்தாரே. எத்தனை பேர் சாட்சியம் சொல்ல முடியும்? சொல்லொன்னா பாடுகள் சகிக்க சென்ற காலம் வேலன் தந்தாரே. எந்த வாழ்நாளெல்லாம் தேவ சித்தமெல்லாம் என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. இந்த வாழ்நாளெல்லாம் தேவ சித்தம் எல்லாம் என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. இந்த
பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தேவன், உம்மை விட யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும், உங்களுக்கு ஈடே இல்லை. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை, நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆகவே இந்த மாலைவேளை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற அந்த தேவனை உற்சாகமாய் கலத்தி பாடி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்தி அவரை ஆராதிக்கலாம். சொல்லை காப்பாற்றும் தேவன், உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும், உங்களுக்கு ஈடே இல்லை. சேர்ந்து பாடுவோம். ஆமென். சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம், உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும், உங்களுக்கு ஈடே இல்லை. ஹல்லேலூயா. சொல்லை காப்பாற்றும் தெய்வம், உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும், உங்களுக்கு ஈடே இல்லை. பூர்வத்தில் அடைப்பட்டதை நீர் எனக்காக திறந்து வைத்தீர். பூர்வத்தில் அடைப்பட்டதை நீர் எனக்காக திறந்து வைத்தீர். ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரெகோபோத்தை எனக்கு தந்தீர். ஒரு மனிதனும் அடைக்க முடியாத இசையா ரெகோபோத்தை எனக்கு தந்தீர். ஹல்லேலூயா. ஆமென். ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு எங்கள் ஆராதனை. ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம், உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில்
கண்களை மூடுவோம், முழங்கால் படிக்கிட்டு இந்த அருமையான மாலை நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக இந்த கடைசி நாள் கூட்டத்தில் கர்த்தர் நம்மோடு கூட வெளிப்படும்படியாக ஆண்டோடைய மகிமை நம்மத்தில் இறங்கும்படியாக நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு கூட வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் நம்முடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் இடைப்பட்டும்பட எல்லாரும் இருக்கிற முழங்கால் படிக்கிட்டு கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்க பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த அருமையான மாலை உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உடைய நாமத்தை நாங்கள் மையப்படுத்துகிறோம். ஆண்டவரே நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். எங்களுக்காக யாவை செய்து முடிக்கிறவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே நீர் எங்களுக்காக முன்குறித்து வைத்திருக்கிற எல்லா காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் எங்களை அதிசயமாய் நடத்தினீர். நீர் எங்களுடைய வாழ்க்கையில் சொன்ன எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி வந்தீர். இதுவரைக்கும் நிறைவேற்றின தேவன், இனிமேலும் நீ நிறைவேற்றுவீர். அப்பா நீர் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். நீர் எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எங்களை ஒருபோது கைவிட மாட்டீர். அப்பா எங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிச்சயமாக நீ நிறைவேற்றுவீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாடினது போல கடந்த நாட்களில் சொல்லனாத பாடுகளை சகிக்க நீர் எங்களுக்கு பலன் தந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பலவீனத்தில் உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நன்றி நிறைந்த இதயத்தோடு வாயில தந்து கர்த்தரை துதிங்க. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, அவர் செய்த எல்லா கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, நம்மேல் அவர் பாராட்டின தம்முடைய தயவுள்ள சித்தத்திற்காக எல்லாரும் வாயில தந்து கர்த்தரை துதிக்கலாமா? நன்றி, 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 நன்றி. நீர் எங்களை கைவிடலப்பா, நீர் எங்களை விட்டு விலகல. ஆண்டவரே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருப, கிருப, தேவ கிருப என்னை வாழ வைத்தது தேவ கிருப. பாடுவோம். கிருப, கிருப, தேவ கிருப என்னை வாழ வைத்தது தேவ கிருப. நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மை உண்டு? நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மை உண்டு? எல்லாம் கிருப, எல்லாம் கிருப, எல்லாம் கிருப, எல்லாம் கிருப, எல்லாம் தேவ கிருப, எல்லாம் தேவ கிருப. கிருப, கிருப, தேவ கிருப என்னை வாழ வைத்தது தேவ கிருப. சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாமா? என்னை வாழ வைத்தது தேவ கிருப. நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மை உண்டு? ஓ நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மை உண்டு? எல்லாம் கிருப, எல்லாம் கிருப, எல்லாம் எல்லாம் கிருப. ஆமென். எல்லாம் எல்லாம் கிருப, 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 தேவ கிருப என்னை வாழ வைத்தது தேவ கிருப. ஆமென். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என்னை பெரியவனாக்கியது உங்க கிருபை. நன்றி.
கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். உள்ளத்தின் ஆழ்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது உங்க கிருபைப்பா. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, என்னில் நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. என்னை நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை, 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். கிருபை, 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 கிருபை. ஹல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்முடைய வெண்ணை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தை பாடுவோம். ஹல்லேலூயா. என்னை கைவிடலப்பா, விட்டு விலகலப்பா. எல்லோகே, எல்லோகே, எல்லோகே உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், நன்றியப்பா, கலங்கின எனக்காக இறங்கி வந்தீரே. உடன்படிக்கை, thank you Jesus. நாங்கள் இழந்த எல்லாவற்றையும் நீர் திரும்ப தந்ததற்காக நன்றியப்பா. என்னோடு செய்து இழந்திட்ட யாவையோ. எல்லோகே, எல்லோகே, எல்லோகே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்முடைய வெண்ணை கைவிடல. பாடுவோம். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்முடைய வெண்ணை கைவிடல. வேண்டினோர் எல்லாரும் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தே. சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் விடை பெற்ற போது கூட எனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் கொடுத்தீங்களா. நன்றி, நன்றி, நன்றி. தேசியால் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீராமே. நன்றி அப்பா. எல்லோகே, எல்லோகே, எல்லோகே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்முடைய வெண்ணை கைவிடல. நம்பிக்கையோடு எல்லா உள்ளத்தினால் நன்றி அப்பா. எங்களை கைவிடலப்பா, எங்களை வெட்கப்பட விடவில்லை. கைவிடல, வெறும் கையால் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையால், நன்றி, நன்றி, நன்றி. இரு பரிவாரங்கள். எல்லோகே, எல்லோகே, எல்லோகே உம்மை துதிப்பேன். எல்லோகே, எல்லோகே உம்மை துதிப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே
நேரத்துல கூப்பிட்ட போது கர்த்தர் நமக்கு பதில் கொடுத்தாரு. எல்லா ஆபத்துகளிலிருந்து விடுதலையாக்கினாரு. நல்ல உற்சாகமாய் கரங்களை நன்றி அப்பா, நீர் எங்களோடு கூட இருந்து விடுதலை கொடுத்து எங்களை உயர்த்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரம ரகதல பப ரகதன மம ஷந்தரகல மதியந்தனோ லிப்ர நம ஷந்தல ரகல துரமௌன தியந்தனோ. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. எல்லா இருக்கிறவங்க நேர்முழங்கால் படிட்டு இந்த மாலை வேளை ஆண்டுடைய சமூகத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்த கிருபைகளுக்காக காலையிலும் மாலையிலும் அவருடைய சமூகத்துல நம்ம காத்திருந்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் கொடுத்த பெரிதான ஸ்லாக்கியத்தை எண்ணினவர்களாக இதுவரைக்கும் நம்மை நடத்தின தேவன் அவர் இனிமேலும் நம்மை நடத்துவார். இதுவரைக்கும் அற்புதமாய் நம்ம நடத்தின தேவன் இனிமேலும் அதிசயமாய் நம்மை நடத்துவார். ஹalleluya. ஆகாமிய கூடாரத்துல வாசம் பண்ணுகிற 1000 நாளை பார்க்கலாம். இந்த தேவனுடைய ஆலய பிரகாரத்தில் வாசல்ல காத்திருக்கிற ஒரே நாள் நல்லதுன்னு சங்கீதக்காரன் சொன்னது போல இந்த நாளில் அவருடைய சமூகத்துல அவருடைய ஆலயத்தை காத்திருக்கும்படியான பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தாரு. எத்தனை பெரிய பாக்கியம் அது, எத்தனை பெரிய ஸ்லாக்கியம் அது. இந்த மாலைவேளை எல்லாரும் உள்ளத்தினால் நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட ஹalleluya எங்களை உங்களுடைய சமூகத்துல கொண்டு வந்தீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாரும் உங்க 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நன்றியோடு சொல்லுவோம். நேசரே உம் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தம். உங்க சத்தம் உயரட்டும். ஹalleluya. ஆர்வமுடனே ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அடைக்கலமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அடைக்கலமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை. எல்லாரும் இருதயத்துல கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். வல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதை. எத்தனை பேர் உண்மையா சாட்சியா பாடுறீங்க? ஹalleluya. வல்ல செயல்கள் உள்ளமே பொங்குதையா. நல்லவர் நன்மை செய்தவர் உமக்கு நன்றி நன்றி ஐயா. எங்க வாழ்க்கையில நன்மையை மாத்திரம் செய்கிறவரே. நல்லவர் நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே கரங்களை உயர்த்தி பாடுவாங்க. நல்லவரே வல்லவரே ஆராதனை
கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை இதுவரைக்கும் செய்த எல்லா நன்மைகள் நினைத்தவர்களா உள்ளத்தினால் நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த அருமையான மாலை வெள்ளை இந்த 3வது நாள் கடைசி நாள் கூட்டத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக கடந்த 3 நாட்களாக நம்ம மத்தியில் ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான ஊழியக்கார ஐயா அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய வாழ்த்துதலை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அவருக்காகவும் அவர் செய்கிற ஊழியங்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆகவே இப்பொழுது அவங்க கொஞ்சம் நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மத்தியில் பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. ஆகவே நம்ம எல்லாரும் விழிப்போடு கூட இருந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். ஒரு 2 அல்லேலூயா சொல்லலாம். முதலாவது பிரியாணி சாப்பிட்டவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், பிரியாணி சாப்பிடாதவங்க ஒரு அல்லேலூயா சோத்திரம். அப்போது இன்றைக்கி ஐயா சொல்கிற வசனத்தெல்லாம் பிரியாணி சாப்பிட்டவங்க தான் முதல்ல என்ன பண்ண உற்சாகமாக எடுத்து வாசிக்கணும். சரியா? மற்றவங்களாம் சோர்ந்து போயிருக்கிறாங்க. நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு வந்திருக்கிறீங்க. அதனால் ஐயா சொல்கிறேன், தூங்கிட போகிறீங்க சாப்பிட்ட இதில். ஐயா தூங்க விட மாட்டார். இருந்தாலும் அதனால் நீங்கள் கொஞ்சம் உற்சாகமாக நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். ஹல்லேலூயா. சரி, நல்ல கரங்களை தட்டி ஐயாவில் நம்ம வரவேற்கலாம். அல்லேலூயா. எல்லாம் பிரியாணி சாப்பிட்ட மயக்கத்தில் தூங்கிடாதீங்க. பாஸ்டர் சொன்னாங்க. அல்லேலூயா. அதோட பெரிய பிரியாணி கட்டு மேலான ஆகாரத்தான் உங்களுக்கு தரப்போகிறார். ஆத்மா திருப்தி அடைவதற்கு என்ன செய்ய போகிறாரு? ஆகாரத்தை அவர் தரப்போகிறார். அதனால் உற்சாகமாக இருப்பது 3ஆம் இந்த ஆண்டு விழாவிலே 3ஆம் நாளில் நாம் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். இந்த 3 நாளும் தவறாமல் வந்தவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். 3 நாளும் தவறாமல் வந்தவங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. சபையில் நிறைய ஆத்மாக்கள் இருக்காங்க, பாதியை காணும். பாதியை சபையில் ஒரு திருவிழா. இந்துக்கள் பாருங்கள், திருவிழானா ஒருத்தவங்க வீட்டில் இருக்க மாட்டான், சேர்ந்துருவாங்க. எவ்வளோ பாருங்கள் உற்சாகமாக ஓடுறாங்க பாருங்கள். எங்கள் ஊர் பக்கத்தில் குலசீரப்பட்டார் தசராவுக்கு மைசூரில் தசரா நடக்கும்போது இங்கே நடக்கும். 5 லட்சம் ஜனம் 6 லட்சம் வருவாங்க. தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதியில் இருக்க எல்லாம் அங்கே வந்துடுவாங்க. சாத்தான் எப்படிலாம் செய்கிறான் பாருங்கன்னா, ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஜனங்களுக்கு உற்சாகம் இல்லை. என்ன இல்லை? ஆவல் வேண்டும், வாஞ்ச வேண்டும். அப்போ தான் கர்த்தரும் செயல்படுவார், செயலாற்றுவார். அவர் கடைசி காலத்தில், இனி காலம் செல்லாது, இந்த கொஞ்ச காலம்தான் இருக்குது. உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது இயேசு என்ன செய்ய போகிறார்? சொல்லுங்கள், சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. ஆயத்தமாக இருக்கணும். சபை நம்ம ரெடி பண்ணி கொண்டிருக்கிறது, ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆயத்தமாக இருக்கணும். நீங்கள் இன்னைக்கு வந்தாலும் என்ன செய்யணும்? ஐ ஆம் ரெடி, வாங்கப்பான்னு சொல்லணும். அல்லேலூயா. ஆயத்தமாக இருக்கணும். சபை நம்மை சீர்படுத்தி சரிப்படுத்தி மறுமாக்கப்படுவதற்காக, வருகையில் எடுத்துக்கொள்வதற்காக ஆண்ட இந்த திருச்சபை நம்மை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது, ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாட்களிலே 3 நாட்களும் அடியனை அழைத்து பயன்படுத்தின அந்த அருமையான திருச்சபைக்காக, துண்டலம் சபை. என்ன சபை? துண்டலம் திருச்சபை. நான் தண்டலம்னு நினச்சிட்டு இருந்தேன். அல்லேலூயா. நான் தண்டலம் நிறைய ஊர் இருக்குது. இந்த துண்டலம் திருச்சபைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அருமையான திருச்சபை போதற்காக நன்றி செலுத்துகிறேன். சின்ன வயசாக இருந்தால் நல்லா பாடி ஆராதிக்க கிருபை தந்திருக்கிறேன். அதோடு அருமையான சகோதரி பாசரம்மா நல்ல கிருபை, நல்லா பாடுறாப்புல. அல்லேலூயா. கொடுத்த கிருபை. நம்ம நல்ல ஊழியக்காரர் ஆண்டு தந்திருக்கிறார். நல்ல ஆத்ம பாரமுள்ள பிள்ளைகள். நிச்சயமாக அந்த திருச்சபை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. நல்லா உட்கார்ந்து இருக்கும்போதே ஆண்டு ஒரு பெரிய தரிசனத்தை காண்பித்தார். ஒரு அழகான பயிர் நிலம், பச்சை பசேன்னு எப்படி இருக்கு? அந்த நாற்றை பிடுங்கி கொண்டு நடுறாங்க. இப்போ அநேக ஆத்மாக்கங்க நடப்படுவார்கள். அல்லேலூயா. ஊழியத்தின் எல்லாரையும் ஆண்டவர் விஸ்தாரமாக்க போகிறார். நிச்சயமாய் திருச்சபையில் கர்த்தர் பெரிய மாறுதலை, மாற்றத்தை கண்டிப்பாக ஆண்டவர் கொண்டு வரும். தரிசனம் ஒருபோதும் பொய் சொல்லாது. அல்லேலூயா. அதுக்கு காத்திரு, தாமதித்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும். தரிசனம் ஒருபோதும் பொய் சொல்லாது.
கர்த்தர் ஒரு தரிசனத்தை காண்பித்தாரானால், வெளிப்பாடு சொல்வாரானால் ஒருபோதும் மாறவே மாறாது. அல்லேலூயா. ஆனால் அருமையான ஜனமே, நாம் இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு ஆயத்தமாக கண்களை மூடி ஒரு கவியை பாடி, வசனம் கால்களுக்கு தீபமும் அதுக்கு பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை பாடி ஆண்டுடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பயன்படுத்தட்டும். தேங்க்யூ லார்ட். வசனம் கால்களுக்கு தீபமும் வெளிச்சமாமே. வசனம் கால்களுக்கு தீபமும் வெளிச்சமாமே. கிருபையால் என்னை நிறைத்து அளித்திடுவி ஆலோசனை. கிருபையால் என்னை நிறைத்து அளித்திடுவி ஆலோசனை. கர்த்தரின் கிருபைகளை பாடுவே, அவர் செய்த நன்மைகளுக்காய், அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே போற்றிடுவே, நன்றி செலுத்தியே போற்றிடுவே. பாவங்களை மன்னித்தீரே, நோய்களை நீக்கினீரே. பாடுங்க. பாவங்களை மன்னித்தீரே, நோய்களை நீக்கினீரே. என் ஜீவனை ஆபத்தில் நின்று மீட்டு காத்தி கிருபையா. என் ஜீவனை ஆபத்தில் நின்று மீட்டு காத்தி கிருபையா. கர்த்தரின் கிருபைகளை பாடுவே, அவர் செய்த நன்மைகளுக்காய், அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தியே போற்றிடுவே, நன்றி செலுத்தியே போற்றிடுவே. நீர் எனக்கு பாராட்டின கிருபைகள் பெரிதே. நீர் எனக்கு பாராட்டின கிருபைகள் பெரிதே. மரணத்திற்கே ஆத்துமாவே தப்புவித்தே. பாதாளமா மரணத்திற்கே ஆத்துமாவே தப்புவித்தே. கர்த்தரின் கிருபைகளை பாடுவே, அவர் செய்த நன்மைகளுக்காக, அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தியே போற்றிடுவே, நன்றி செலுத்தியே போற்றிடுவே. கிருபையும் சத்தியம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கிருபை பொருந்திய வார்த்தைகள், சத்தியமுள்ள வார்த்தைகள் ஜனங்களுக்குள் அனுப்புகிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையிலே கிரியை நடப்பிக்கிறார். எதிர்பாராத காரியங்களை கைக்கூடி வரப்பண்ணுகிறார். ஆண்டவரே, தடைகள் உடைத்தெறிகிறார், பிரச்சனைகளை மாற்றுகிறார், சரீர பிரச்சனைகளை மாற்றுகிறார், கலக்கத்தை பயத்தை திகளை அப்புறப்படுத்துகிறார். சமாதானத்தின் தேவன் தானே சாத்தானே, காலங்களை சீக்கிரம் நசுக்கிப்போடும் அந்த வசனத்தை படி ஒவ்வொரு குடும்பத்துக்குமாய் போராடுகிற சத்துருடைய வல்லமைகளை, சாத்தானுடைய சாம்ராஜ்யத்தை அழித்து ஒவ்வொரு குடும்பத்தின் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பீரார். வந்த ஜனங்கள் உம்முடையவர்கள், எப்பாதுபடி வந்திருக்கிறார். ஒருவரின் வெறுமை அனுப்புகிற தேவன் அல்ல, ஆசீர்வத்தை அனுப்பும், நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்முடைய தலைமை போதகர் அவர்கள், பாஸ்டர் டியூட் அவர்கள் 3 நாட்களும் அருமையான கூட்டத்திற்கு அழைப்பு கொடுத்தார்கள். அவர்களுக்காக திருச்சபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன்.
விசுவாச மக்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். 3 நாட்களும் அன்பு பாராட்டி விசாரித்து எனக்கு உதவி செய்த சகோதரி தெபேராள். ரைகலாட் ஐயா என்ன வேணும் உங்களுக்கு? டீ போட்டு கொடுப்பா. காலையில் எதிர்பார்த்துட்டே இருந்தேன், ஒருத்தரையும் காணுமாண்டவரே. பார்த்தா கேட்டு பூட்டி கிடக்கு. ஹல்லேலூயா. லாக் பண்ணி வச்சிட்டாங்க, சிறையில் அடைச்சி போட்டாங்க. ஹல்லேலூயா. சரி யாராவது ஒருத்தர் வருவாங்க, தோத்துறோம். ராத்திரி நான் பிரியாணி சாப்பிட மாட்டேன், அதிகமாக கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். இருந்தாலும் யாராவது வரமாட்டாங்களா ஆண்டவரே, 2 இட்லி வாங்கி தரமாட்டாங்களா ஆண்டவரே, ஒரு வடை வாங்கி தரமாட்டேன்னு சொல்லி எதிர்பார்த்தேன். தெபரா வந்தா என்னையா வேணும்னு. ஹல்லேலூயா. ஓடி போய் வாங்கி கொடுத்துட்டா. ஹல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? நம்முடைய எதிர்பார்ப்பை கத்து நிறைவேற்றுகிறார், நம் குறைகளை நிறைவாக்குகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்முடைய ரெஜினா அவ்வளோ நல்ல கூட இருந்து என்னையா வேணும் என்னையா வேணும் கேட்டு விசாரித்தப்ப அது மாதிரி திருச்சபை எல்லோரும் நல்ல பிள்ளைங்க தான். நல்ல ஆராதனையில் அருமையான கொயர் பாசம் நல்லா பாடினாங்க. நல்ல பிள்ளைகளாண்டு தந்திருக்கிறார், கிருபை பெற்ற பிள்ளைகளாண்டு தந்திருக்காங்க. ஆனால் பிள்ளைகள்லாம் காணும். ஆராதனைக்கு ஒரு பரிசு இல்லை, இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வரணும், நல்ல செய்திகளை கேட்கணும். அப்போ தான் நிச்சயம் பலன் கொள்ளும். நல்லபடி ஆவிக்குரிய கூட்டங்களை படம் செலுத்தி நிச்சயம் நடத்துகிறாங்க. வரணும், எல்லாரும் கூட்டத்துக்கு வரணும். ஹல்லேலூயா. எல்லாரும் தேசத்திலே குடியிருந்து மேய்ந்து கொள்ளணும். இப்போ தான் உங்கள் ஆத்மா பலனாகும். ஆக இந்த கடைசி காலத்திலே கர்த்தனோடு பேசுகிற சில வார்த்தைகள். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1 சில வசனத்தை நான் வாசிப்போம். வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒலிவ மலை மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவ்விடத்தில் வந்து, இப்பொழுது இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார். நிறுத்திக்கொள்வோம். ஆண்டவர் வந்து கேட்குறாங்க, ஆண்டுடைய வருகைக்கு முதல் வருகைக்கு அடையாளம் இருந்துச்சா? என்ன அடையாளம்? என்ன அடையாளம்? ஒரு கன்னி ஒரு குமாரனை பெறுவோம். அடையாளம் இருந்தில்ல? அதான் அவன் கேட்குறாங்க. ஆண்டவர் பிறப்பதற்கு அடையாளம் இருந்தில்ல, இனி வரப்போறீங்களா? அதுக்கு என்ன அடையாளம்? எப்போ வருவீங்க? அடையாளம் என்னன்னு சொல்லி ஆண்டவரத்தில் விசாரிக்கிறார். அப்போ தான் ஆண்டவர் தொடர்ந்து சொல்லுகிறார், சீசரிடத்தில் 12 சீசர் கூட இருக்கிறாங்க. ஏசப்பாட்ட வந்து கேட்குறாங்க, எப்போ வருவீங்க? அடையாளத்தை சொல்ல ஆண்டவரே, நீ பிறந்திருக்க ஒரு அடையாளம் இருந்தது, வருகைக்கு ஒரு அடையாளம் உண்டு, அதை சொல்லும் என்று கேட்குறாங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். வாசிமா. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுகிறீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவுடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்களும் ராஜ்யத்துக்கு ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். நிறுத்திக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சா? நிறைவேறலையா? நிறைவேறிச்சா? கொள்ளை நோயெல்லாம் வந்துச்சுல்ல? இப்போ வந்து அந்த கொரோனா வந்துச்சுல்ல, அது மாதிரி கொள்ளை நோய் எங்கேயா வந்திருக்குதா? இதான் கடைசி ஆண்டு சொன்ன வார்த்தைகள். அல்லேலூயா. உலகமெங்கும் இந்த நோய்கள் வந்தது. ஏராளமான மக்கள் மரித்து போனார்கள். பல தேசங்களில் பஞ்சம், ஐரோப்பா கண்ணுகளில் பஞ்சம், இந்த தேசங்களில் பஞ்சம். சில நாடுகள், வல்லரசு நாடுகளெல்லாம் பஞ்சத்தில் போய் கொண்டிருக்குங்க. இதான் கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா.
ஒரு பஞ்சகாலம் இது. ஆகவே யுத்தங்களும் யுத்த செய்திகளும் செய்யுங்க கேள்விப்பட்டுட்டே தான் இருக்கிறோம். பாருங்க, இஸ்ரேலுக்கு ரோமா, காசா, எவ்வளோ யுத்தங்கள், எவ்வளோ காரியங்களும் கேட்டு. இதெல்லாம் வருகைக்குரிய அடையாளங்கள். ஹல்லேலூயா. இல்லை ஆண்டு செய்தெல்லாம் வருகைக்கு அடையாளம் செய்தான் அடையாளம், வேறு அடையாளமே இல்லை. அதனால் இயேசு என்ன செய்ய போகிறாரா? சீக்கிரம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வருகைக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். இன்றைக்கி ராத்திரி வந்தால் கூட நீங்கள் என்ன செய்யணும்? எப்படி வருவாரா ஆண்டவர்? சொல்லுங்கள் பாருங்க. நேரடியாக வருவாரா? கற்றுக் கொடுத்துருப்பார்ல, பாசம் மறந்துட்டீங்களே, எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாரு. ஹல்லேலூயா. வேதாமக்கள் போய் நல்லா படித்தவர். ஹல்லேலூயா. எல்லாம் தியாலச்செல்லாம் படிச்சிருப்பாங்க. சில காரியத்தெல்லாம் பைபிள் கால சொல்லிக் கொடுப்பாங்க, மறைப்பெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. சரித்திரத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. அந்த நாட்களே நாம் சொல்லிக் கொடுக்குற ஒரு புக்கு கொண்டு வரணும், பேனா கொண்டு வரோம். கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கீங்களா? இந்த பிரசங்கத்தெல்லாம் குறித்து வைக்கணும், மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நாங்கள்லாம் ஆரம்ப காலத்தில் ரட்சிக்கப்பட்ட புதுசில் பேனா பென்சிலோடு போயிடுவோம். என்ன வதக்கி எழுதி எழுதி வைப்போம். அக்கா ஜெபம் பண்ணுவோம், கற்றுத்தாரம் ஆண்டவர்னு சொல்லி. அது எல்லாரும் என்ன செய்யணும்? வரும்போது ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸுக்கெல்லாம் ஒரு நோட் புக்கை கொண்டு வரும், பேனா கண்டிப்பாக கொண்டு வரணும். ஹல்லேலூயா. அப்படி ஆண்டோடு நீங்கள் பழகி பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அது கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய அநேக சம்பவங்களை நம்ம பார்க்குறோம். லேமன் ஒரு உபதேசம் வந்துருக்கு. என்ன உபதேசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லேமன் உபதேசம் நிறைய இடத்துல இருக்குது. சென்னையில் கூட இருக்குது, போரில் கூட இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அற்புதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது இல்லை, முடிந்து போய்விட்டது, முதலானவற்றை முடிந்து போய்விட்ட. இப்போ நடத்துறது யாரு? அற்புதம் எப்படி? ஆவியானவரும் கிரியை செய்கிறாரு, ஆவியானவரும் கிரியை செய்கிறாரு. ஆனால் அவங்க இல்லைன்னு மறுக்கிறாங்க. அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அற்புதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வாலிபர்களை பார்த்து பிடிப்பாங்க, வாலிப பிள்ளைகளை பிடிச்சிருவாங்க. அப்படியே உலகத்தில் கொண்டு போய் இந்த வேதத்தை மாறுபாடான விவசாயிகளுக்கு கூறுவார்கள். எங்கள் ஒரு பக்கத்தில், திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்குது, நிறைய வாலிபர்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். மாய்மால உபதேசங்கள், மாறுபாடு, ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்கிற வாசிங்கள், 2 யோவான் ஒரு அதிகாரம் தான் இருக்கும். யோவான் நிருபம் 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 7லிருந்து சில வசனத்தை வாசிங்க. மாம்சத்தில், நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சர்கள் தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களே அந்தி கிறிஸ்துவாய் இருக்கிறார்கள். இழந்து போகாமல் பெரும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் தேவனுடையவன் அல்ல. நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனை உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டில் என்ன செய்யாதீங்க? ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்த்து சொல்லாமலும் இருங்கள். ஹல்லேலூயா. நிறையவர் இப்படி உபதேசம் வந்திருக்கு, ஏற்றுக்கொள்ளாதீங்க, கவனமாக இருங்க, ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்க. உடைய செய்கைகளை ரட்சிப்பு இழந்து போகாதபடி, கிருபைகளை இழந்து போகாதபடி, அபிஷேகத்தை இழந்து போகாதபடி ஜாக்கிரதையாக இருங்க. ஹல்லேலூயா. நிறைய ஒன்லி ஜீசஸ், இயேசு நாமம் தான் சொல்லுவாங்க, வேறு ஒன்றையும் சொல்ல மாட்டாங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் திருத்துவம், பிதா, குமாரன், ஆவியானவர். இப்போ ஆவியானவராக இருக்கிறார். நான் போய் ஒரு தேற்றவராளனை அனுப்புறேன்னு சொல்லிட்டு அனுப்புனாரா? அனுப்பலையா? இன்னைக்கு அவர் தான் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். அவர் நம்மத்தை உலாவிக் கொண்டு இருக்கிறார், செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். செயலாற்றி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யூதாவின் நிருபத்தில் எழுதுகிறார், யூதா எழுதுகிறார். ஒரு அதிகாரம் தான், ஒரு அதிகாரம் 17 வாசிங்க. கவனமாக எல்லாம் குறித்து வச்சுக்கிங்க, ஜாக்கிரதை. பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிற பரியாசங்கள் தோன்றுவார்களே. ஏற்கனவே சொன்னார்களே,
பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுவாபத்தாரும் ஆவில்லாதவர்களுமாமே. நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக இரக்கத்தை பெற காத்தர். கைத்தட்டி கமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்கும். நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். யூதா சொல்லுகிறார், கடைசி காலத்தில் யாரெல்லாம் வருவான்? துர்மார்க்கன் வருவான், வேத புரட்டம் வருவான். அப்போஸ்தலர்கள் தான் நிருபம் எழுதப்பட்டது. அந்த உபதேசத்தை நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. அவங்க என்ன சொன்னாங்க? அதான் உபதேசம். இயேசு வருகை மட்டும் அதான் உபதேசம். அல்லேலூயா. வேறொரு உபதேசம் கிடையாது. முன்பல்லப்பட்ட வார்த்தை, வேர்த்து எழுதப்பட்ட வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை. இனி இது ஒரு உபதேசம் உலகத்தில் கிடையாது. நாம் இதில் நிலைத்திருக்க வேண்டும். இந்த விசுவாசத்தில் நினைச்சேனும், இந்த வார்த்தையில் விசுவாசமாக இருக்கணும். கடைசி காலத்தில் இருக்கிற கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அல்லேலூயா. ஆகவே ஆண்டோடைய வருகை ரொம்ப சீக்கிரமாக இருக்கப்படினாலே நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. முதலாம் வருகை ஒரு பாலகனாய் பிறந்து வந்தார். அல்லேலூயா. பாவிகளை ரட்சிப்பதற்கு வந்தார், சபைகளை ஸ்தாபிக்கும்படி வந்தார், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படி வந்தார். சபைகளை ஸ்தாபித்து ஜனங்களை ஆயத்தப்படுத்தி வருகைக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் முதலாம் வருகை. அல்லேலூயா. இப்போ இரண்டாம் வருகை என்ன? நியாய தீர்ப்பா, வர நியாய தீர்ப்பா. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிங்க. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டபடியே கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அந்த ரட்சிப்பை, நாம் பெற்ற ரட்சிப்பை அருள் செய்யும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். அல்லேலூயா. நியாய தீர்ப்பு இப்போ இல்லைம்மா, ரகசிய வருகை இருக்குது. அப்படி தானே? ரகசிய வருகை இருக்குது. அப்புறம் என்ன இருக்குது? பரதேசில் 7 வருஷம் இருக்கணும். அதுக்கப்புறம் ஆயுட அரசாட்சி இருக்குது, இங்கே வரணும். அதுக்குள்ளே எப்படி நியாய தீர்ப்பு வரும்? அல்லேலூயா. கடைசியில் தான் நியாய தீர்ப்பின் காலம். அல்லேலூயா. ஆனால் அதற்குள்ளாக கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தி உருவாக்கி அவர் வருகையில் நம்ம எடுத்துக்கொள்வார். இப்போ ரெண்டாவது தடவை எப்படி வரப்போகிறாரு? முதல் வருகை பாவிகளை ரட்சிக்க வந்தார். அப்படி தோன்றுவார் வானத்தில், அவ்வளோதான். பாவம் இல்லாமல் தரிசனமாவார். பாவிகளை ரட்சிக்க வர மாட்டார், ஆயத்தமுள்ளவரை ஆகஞ்சேர்க்க வரப்போகிறார். அல்லேலூயா. சபை ரெடியாக இருக்கா? ஆயத்தமாக இருக்கீங்களா? இன்றைக்கி ராத்திரி வந்தோட ஐஎம் ரெடிங்க வாங்கப்பான்னு சொல்லும். சினிமாக்காரன் சொல்கிறான், நான் ரெடி நீ ரெடியான்றான். அல்லேலூயா. பாட்டு பாடி ஆடுறான். நான் ரெடி நீ ரெடியானே ஆடுறான். நீங்கள் என்ன சொல்ல ஆண்டுட்டு, நான் ரெடி நீங்கள் வாங்கப்பா. அல்லேலூயா. நீங்கள் ரெடி ஆகணும், ஆயத்தமாக இருக்கணும். இன்றைக்கி ராத்திரி வந்தவங்க ஐஎம் ரெடின்னு சொல்லணும். அல்லேலூயா. உடைய மர்வப்படுத்தி தெரிஞ்சுவார், கொண்டு போய் விடுவார். ஆனால் அதற்கு நம் தகுதி பெற்ற மக்களாக காணப்பட வேண்டும். ஆகவே நாம் இரண்டாம் இந்த வருகையானது ரகசிய வருகை. என்ன வருகை? நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ரகசியமான ஒரு வருகை. இந்த ரகசிய வருகை தான் எனது சபையை எடுத்துக்கொள்ளுதல். அல்லேலூயா. ஆமாம். 7 வருஷம் இங்கே வச்சிருப்பார், நம்மளை மத்தியானத்துக்கு கொண்டு போயிடுவார். பத்திரமா இருப்பா. அல்லேலூயா. பூமியை அந்திகிறிஸ்து கையில் ஒப்பு கொடுத்துருவார். 7 வருஷம் அங்கே பத்திரமா இருப்போம். இந்த பூமியில் அந்திகிறிஸ்து ஆட்சி நடக்கும். 7 வருஷம் பயங்கரமான ஆட்சி, கொடூரமான ஆட்சி நடக்கும். கம்ப்யூட்டர் அரசாட்சி பண்ணும், அந்திகிறிஸ்து அரசாட்சி பண்ணுவோம். ஆகவே நம்மை தப்பித்துக் கொள்வதற்காக, சபை தப்பித்துக் கொள்வதற்காக, ரட்சிக்கப்பட்ட தப்பித்துக் கொள்வதற்காக அவர்களெல்லாம் என்ன செய்வார்? ஆண்டவர் கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. ரோமாபுரி சபைக்கு பவுல் 12ஆம் அதிகாரம் 1 சில வசனத்தை நீங்கள் வாசிங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்கள். சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. என்ன ஆராதனை? நிறைய ஆராதனை நடக்கு. ஆனால் எப்படி தான் ஆராதனை செய்யணும்? நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் தன் ஜீவனை கொடுத்து நம்மை வாங்கியிருக்கிறார்.
நாம் நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அந்த ஆராதனை ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம், இந்த பிரபஞ்சத்துக்குரிய ஒத்த வேஷம் தெரியாதபடி தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள். அல்லேலூயா. அடுத்த ஸ்டெப் என்னதுங்க? மறுரூபந்தான். அல்லேலூயா. அப்போ அதற்கு இந்த சபை ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்த ஸ்டெப் என்னது? மறுரூபந்தான். அல்லேலூயா. அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் தெளிவாக சொன்னார். நிக்கோதேமுட்ட சொன்னார். என்ன சொன்னார்? அவங்க புரியல. இஸ்ரவேல் ஒரு போதகந்தான், ஆனால் சத்தியம் எனக்கு தெரியல. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினால் பெறாவிட்டால் வர முடியாது. அவனுக்கு புரியல. ஆண்டவர் விளக்கி சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. நீ இஸ்ரவேலை போதகனா இருந்து உனக்கு தெரியவில்லை என்று சொல்லி அதை விளக்கி கொடுத்தார். கிறிஸ்துவ மக்களாகி நாம் மறுபடியும் பிறந்திருக்கணும். மறுபடியும் நீங்கள் தாயின் வீட்டு பிறக்கும்போது பாவத்தோடு பிறக்கிறோம், அப்படி தானே? அவங்க குடும்பத்தில் என்ன சாபம் இருக்கோ அந்த சாபம் தலைமையில் இருக்கும். அந்த பாவம் நம்மை பின்தொடரும். 4 தலைமுறை சாபம் ஒரு குடும்பத்தில் இருக்குங்க. ஏன் அநேக குடும்பத்தில் விடுதலை இல்லை? ஏன் வாழ்க்கையில பிரச்சனை, வாழ்க்கையில போராட்டங்கள்? ஏன் அந்த பாவம் அந்த குடும்பத்தை தொடர்ந்து பிடிக்கும். பாவம் அந்த வாசலை படுத்திருக்கும் பிரியமானவர்களே. ஆனால் ஏதோ அநேக வாழ்க்கையில் என்ன இல்லை? விடுதலை இல்லை, நிம்மதி இல்லை, புரிந்து கொள்றது கிடையாது. சபைக்கு வருவாங்க, சத்தியத்தை நல்லா கேட்கணும். அதான் ஜலத்தினாலும் ஆவினால் பிறந்து விட்டால் அது அடியோடு அழிஞ்சிடும். எனக்கு அநேக குடும்பத்தில் இதான் ஆட்டி படித்துக்கணும். ஏன் எனக்கு விடுதலை? சபைக்கு தானே வரேன், நல்லா தானே ஆராதனைக்கு வரேன், நல்லா தானே ஜெபம் பண்ணுறேன். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் விடுதலை? ஏதோ ஒரு சாபம், ஏதோ ஒரு தோஷம் வீட்டுக்குள்ளே இருக்குது. அதான் பூர்ண விடுதலை இல்லை. இதை பவுல் எழுதுகிறார். 7ஆம் அதிகாரத்தை ரோமாபுரி சபைக்கு எழுதும்போது 7ஆம் அதிகாரத்தை எழுதுகிறார். பாருங்க, வாசிங்க. ரோமர் 7ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். எல்லாரும் பாருங்க, 15 வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. எப்படி நல்லா கவனிங்க எல்லாரும். நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் வெறுக்கிறே செய்கிறேன். நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேன். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ ஏதோ ஒரு பாவம் நம்மை ஆட்கொண்டிருக்கப்படினால, ஒரு பூர்ண விடுதலை இல்லாதபடினாலே இதை செய்யக்கூடாது இருக்க மறுபடியும் தான் செய்கிறோம். காரணம் என்ன? ஏதோ ஒரு பாவம் நம்ம என்ன சரி சிறையாக்கி வைத்திருக்கிறோம். அதைத்தான் பவுல் எழுதுகிறார். வாசிங்க, 21 வசனத்தை வாசிங்க. ஆனபடினால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை நான் காண்கிறேன். என் மனதின் பிரமாணத்துக்கு போராடுகிற சிறையாக்கி கொள்ளுகிறது. அல்லேலூயா. அப்ப ஏதோ ஒரு காரியம் விடுதலை இல்லாதபடி நம்ம வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது நமக்கே தெரியாது. நம்ம சிறைப்பட்டே இருப்போம், சிறையில் இருப்போம், வேதனையோடு இருப்போம். அது ஆண்டவர் சொன்னார், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு வந்துருங்க. இதான் அரணும் கோட்டையும். சபைக்குள்ள வா, சத்தியத்தை மேய்ந்து கொள்ளு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஏதோ ஒரு காரியம் நம்மை சிறையாக்கி வைத்திருக்கிறது. இன்னைக்கு அதை உணரணும். நீங்கள் ஏன் நமக்கு அந்த பூர்ண விடுதலை இல்லைன்னா, நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிப்பு இல்லை. என்ன இல்லை? அர்ப்பணிப்பு இல்லை. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் சிலவருக்கு தோல்வி. ஏதோ வருவாங்க போவாங்க, நேற்றுக்கெல்லாம் வந்தால் போதும், வந்ததுக்கு அடையாளமாக வந்த கையெழுத்து போட்டு போகிற மாதிரி. அல்லேலூயா. அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அப்போ ஏதோ ஒன்று நமக்கு அதை புரிஞ்சு கொள்ளணும். கெட்டி வைத்திருக்கிறது, ஏதோ ஒன்றை சரியாக்கி வைத்திருக்கிறது. ஏன் வாழ்க்கையில் விடுதலை இல்லை?
என் வாழ்க்கையில் ஏன் சமாதானம் இல்லை? ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்கும்போதே ஒரு உடன்படிக்கை பண்ணணும். ஆண்டவருக்கு உலகம் என்னை மேற்கொள்ளாதபடி, சாத்தான் மேற்கொள்ளாதபடி, முன்னோடைய சாபங்கள் பாவங்கள் மேற்கொள்ளாதபடி ஏதோ உன்னை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது. நான் சிறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நிம்மதி இல்லைப்பா, சந்தோஷம் இல்லைப்பா. ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ஞானஸ்நானம் எடுத்தவன் தான், ஏதோ ஒன்று உங்களை சிறையாக்கி வச்சிருக்கு, ஒட்டிக்கிட்டு இருக்கு. தாவீது சொல்வார், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கு. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி பாருங்க. என் ஆத்துமா எங்கே தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு? என் மண்ணோடு தான் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அநேக நிச்சயம் பூமியில் உலகத்தோடு ஒத்த வேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ நமக்கு ஒரு பூர்ண விடுதலை வேணும்னா நமக்கு ஒரு அர்ப்பணிப்பு வேணும். என்ன வேணுங்க? அர்ப்பணிப்பு. சவுல் என்ற மனுஷனை ஆண்டவர் சந்தித்தார். அவர் ஆண்டவர்கிட்ட தன்னை அர்ப்பணித்தார். அவருடைய வாழ்க்கை ஒளிமயமானது, நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமானது. கர்த்தருக்காய் பிரகாசிக்கிற பாத்திரமாய் மாறினான். எழுப்பதை உண்டாக்கினான், கிறிஸ்துவை வெளிப்படுத்தினான், கிறிஸ்துவை வல்லமை விளங்க பண்ணினான். ஏன் நம்மளால் விளங்கப்படும்? ஏதோ ஒன்று நம்மை சிறையாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனுடைய குடும்பத்தில் இந்த சிறையிருப்பு இருக்குது யோசித்து பாருங்க. எத்தனுடைய குடும்பத்திலேயே பூர்ண விடுதலை இல்லை, சபையத்தான் வந்துகிட்டு இருக்கிறோம். அப்போ ஏதோ ஒன்று நம்ம நினைச்சிருக்கிறது. இன்னைக்கு அதை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு அந்த சிறையிருப்பு மாறும். அல்லேலூயா. நம்பிக்கைலாம் இருக்குது, ஆனால் ஆண்டவர் சொல்றார், நம்பிக்கையுடைய நம்பிக்கை இருக்கா? இங்கே கிடக்கிற சிறையில் தான் இருக்க. அல்லேலூயா. ஏதோ ஒரு சிறையிருப்பு சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது, ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது. இப்படி அநேகருடைய வாழ்க்கையை பிசாசு கெடுத்து கொண்டு இருக்கிறான். ஆக இந்த கடைசி நாட்களில் இந்த ஒரு தீர்மானம் பண்ணணும். அல்லேலூயா. நீங்கள் ஜனத்தினாலும் ஆவினாலும் பிறந்திருந்தால் இன்று ஒரு தீர்மானம் பண்ணணும். ஆண்டவரே, எனக்கு ஒருமாய் போகிற சத்து நினைவோடு நினைச்சணும், ஒளிஞ்சணும், வருக ரொம்ப சீக்கிரம். அதற்கு என்னை தகுதிப்படுத்தும், தகுதி உள்ள பாத்திரமாய் மாற்றும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கணும். அல்லேலூயா. இப்போ அநேகர் சொல்லுவாங்க, செத்து போனவங்க எப்படியா உயிரோடு எழுந்துவாங்க. நம்முடைய நம்பிக்கையில் என்னது? நிச்சயமாக உயிர்த்தல் உண்டு. ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கார், நித்திய ஜீவனை அளிப்பதே. சொல்லுங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25 வாசிங்க. நிறைய வாக்குத்தத்தம் கொடுக்க நித்திய ஜீவனை குறித்து. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். உங்களை வஞ்சகர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன், போதும். ஹல்லேலூயா. இன்னும் யோவான் 5ஆம் அதிகாரம் 39 வாசிங்க. யோவான் 5:39. வேத வாக்கியங்களை ஆய்ந்து பாருங்கள், அவைகளினாலே நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணிறீர்களே. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, அப்போ ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவன் உண்டு, நித்திய வாழ்வு உண்டு. அதுதான் இயேசு ஜீவனை கொடுத்து இரத்தத்தை தம்மை கிரயங்கள்த்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. வேகமாக வாசிங்க. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உலகத்தில் இருக்கும்போது உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பின்பு நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கின்ற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து என்னிடத்தை கைத்தடி கத்த. ஹல்லேலூயா. அருமையான தெய்வம் பார்த்தீங்களா? அவர் போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? ராஜ்யத்தை கட்டி கொண்டு நமக்காக அழகான பளிங்கு மாளிகைகளை, சொர்க்க லோகத்தை, நவரத்தின கற்களால் ஜோடிக்கப்பட்ட பொன்னான நகரத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஆனால் நாம் இந்த சபை எதற்கு தந்திருக்கிறார்? அங்கு வருவதற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. மாய்மால உபதேசத்தை கேட்காதீங்க. இயேசுடைய வருகை ரொம்ப சீக்கிரம், அழைத்து போகிறார். அதான் அடையாளத்தை நாம் பார்க்குறோம். இதான் அடையாளங்கள், இயேசுவருக்கு அடையாளங்கள். தேசத்தில் ஒவ்வொரு சம்பவங்களை பார்க்க அடையாளம். பஞ்ச காலங்கள், கொள்ளை நோய்கள், யுத்தங்களை கேள்விப்படும். இது இயேசுடைய வருகைக்கு அடையாளம். ஹல்லேலூயா. ஏமாதா கண்டிப்பாக சீக்கிரம் வருவார். ஹல்லேலூயா. இந்த சபையை எடுத்துக்கொள்ள அவர் வரப்போகிறார். ஆயத்த முழரை நினைச்சு போகிறாரா? அங்கே கூட சேர்க்க போகிறார். நித்திய காலமாக வாழ்வருக்கு தான் நித்திய ஜீவன். என்னங்க அர்த்தம்? நித்தியம் வாழ்வது. சாகா வரும். என்ன வரும்? சாகா வரும்.
இதை கொடுக்கத்தான் ஏசு வந்தார். அல்லேலூயா. அவர் மரித்து மீண்டும் நொடிச்சிட்டாரு. அவர் பெற்ற வரத்தை நமக்கு வச்சுட்டு போயிட்டார். அல்லேலூயா. தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறார். எடுத்து வாசிங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19 வாசிங்கள். 19-20 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். இம்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்து மேல் நம்பிக்கையுள்ளவளாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவளாய் இருப்போம். கிறிஸ்துவோ மரித்து வந்து முதற் பலனை கைத்தட்டிக்காம எப்படித்தான். அல்லேலூயா. முதற் பலன் அவர் தான். அவர்தான் மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயமாக விழுங்கிறவர். அவர்தான் முதற் பலன். அவர் மரணத்தை ஜெயித்தார், முதற் பலனானவர். ஆகவே அவரை பின்பற்ற யாருக்கு என்னங்க உண்டு? உயிர்த்தல் உண்டு. உண்டா இல்லையா? நம்புறீங்களா? உயிரோடு எழுப்புவாரா? அதுதானே திருசபை. பரலோகத்தை குறித்து தரிசனம் இருந்துக்கிட்டே இருக்கணும், பரலோகத்தை சிந்தை இருந்துகிட்டே இருக்கணும். நேசு வரப்போகிறார், எனக்கு பரலோகராஜ் இருக்கு, ஆண்ட என்னை தகுதிப்படுத்தும், என்னை இன்னும் சீர்படுத்தும், இன்னும் என்னென்ன குறைந்தாலும் மன்னிங்க, என்னை சரிப்படுத்துங்க, சீர்படுத்துன்னு கேளுங்க. அவர் மன்னிக்கிற தேவன். பேதுரு கேட்டார், எத்தனை முறை மன்னிக்கணும்னு கேட்டார். அவர் என்ன சொன்னார்? 7-70 தடவை மன்னிடானார். அல்லேலூயா. மன்னிக்க தயப்படுத்தவர் ஆண்டவர். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்கன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரத்தை திரும்ப கடவன், அவர் உன்னை மனதுருகுவார். தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், மன்னிப்பதற்கு தயப்படுத்த. அல்லேலூயா. எங்கெங்க வரணும்? அப்பா கிட்ட வந்துடணும். அப்பா வீடு இதுதான். இதான் அப்பத்தின் வீடு. உங்களை ஆசீர்வதிக்கிற ஸ்தலம் இதுதான். உங்களை மேன்மைப்படுத்துகிற இடம் இதுதான். உங்களை வாழ வைக்கிற ஸ்தலம் இதுதான். உபதேசம். உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாக்குத்தத்தத்தின் நம்பிக்கை வையுங்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அது கட்சியை நிச்சயமான என்கிட்ட ஆண்டவர். இடையில சில பிரச்சனைகள் வந்தது, ஊழியத்தில் பல பிரச்சனை, பண நெருக்கடிகள் வந்தது. ஆண்டவத்தை கேட்டேன், என்ன ஆண்டவரே இவ்வளோ நெருக்கடியாக இருக்க? நீங்கள் தானே கூப்பிட்டீங்க ஆண்டவரே, ஊழியம் தானே செய்கிற ஆண்டவர், தொழிலெல்லாம் விட்டுட்டு தானே போனேன், பெரிய தொழில் ஆண்டவரே விட்டுட்டு போனேனே, உமக்கு ஊழியம் தானே கூப்பிட்டீங்க, இதெல்லாம் வெறுக்க தானே வச்சிங்க, உங்கள் நெருக்கமாக இருக்கேன். என்னென்ன அன்றைக்கி ராத்திரி பேசினேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொன்னார். இது வரைக்கும் எந்த பற்றாக்குறை கிடையாது, பஞ்சமே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் வாக்கு கொடுத்தா அப்படி நிறைவேற்றுவார். ஆண்டோட பேசுங்க, பழகுங்க. கர்த்தர் கூட பேசுவார், எல்லாரும் கூட பேசுவாருங்க. விளங்குதா? நமக்கு அப்பா தானே அவர். என் மகா கூட பேச மாட்டாரா? மகன் கூட பேச மாட்டாரா? எல்லாரும் கூட அவர் பேசுவார். பேசுகிற தெய்வங்க. நீங்கள் அப்படி பேசி பழகி பாருங்க. நீ காத்திருக்கிற நிறைய காத்திருக்கிறதே கிடையாது. மழை கால படை தோத்துறேன். காப்பி கொதிச்சிச்சா, பாலை ஊத்து. இங்கே பாதி ஜபம் அங்கே இருக்க, பாதி ஜபம் இங்கே இருக்கும். டியூட்டி போகணும், சீக்கிரம். ஜபம் எப்படி போகும்? நேரத்தை ஒதுக்கணும். அதிகாலை எழுந்தணும், இருட்டோடு எழுந்தணும். ஏசு எப்போ போனார்? அதிகாலை இருட்டோடு இருந்து வனாந்தத்துக்கு போனார். அவர் தான் நமக்கு மாதிரி, அவர் தான் நமக்கு பின் மாதிரி, எல்லாமே அவர் தான் மாதிரி. அவர் ஜப வீரன். அவரோடு பழகி பாருங்க, ஜபாபியை ஊற்றிடுவாருங்க. அல்லேலூயா. பல மணி நேரம் ஜபம் பண்ணலாம். நானாக முழங்காப்பட்டேன்னா பல மணி நேரம் எப்போ எழுதுனேன் சரி, அந்நிய பாஷையிலே பேசுவேன், தமிழ்லேயே பேச மாட்டேன். அவர் ஆவிலே அந்நிய பாஷையிலே பேசிகிட்டு இருப்பேன். அல்லேலூயா. ஒரு பலவீனம் தெரியாது, ஒரு தெரியாது, பாட்டுக்கு ஜபிக்க வச்சுருவார். நீங்கள் அப்படி பழகி பாருங்க, இப்படி ஜபாவிலாம் இருப்பார். தேசத்துக்காக ஜபிக்கப்படி சொல்லுவார். இந்த தேசத்தை ஜெபம் பண்ணு, இந்த காரியத்தை ஜெபம் பண்ணு, இந்த தெருவில் என்ன நடக்க போகுது ஜெபம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர்களோடு வெளிப்படுவார். அப்படி ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தரோடு பேசுவார். அல்லேலூயா. ஆண்டவரோடு பேசி பாருங்க. ஆனால் இம்மைக்காக மாத்திரம் வாழக்கூடாது, இந்த உலகத்துக்கான வாழக்கூடாது. கொஞ்ச கால வாழ்க்கை, இன்னைக்கு இருக்க மனுஷன் நாளைக்கு இல்லைங்க. இந்த உலகம் அழிவுக்கு வச்சிருக்கிறார், நிரந்தரம் அல்ல. நமக்கு நிரந்தரம் எங்கே தான் இருக்கு? அழிவில்லாத ராஜ்யம், சொர்க்க உலகம். என்ன உலகம்? சொர்க்க உலகம். இங்கே டைட்ஸில் உட்காந்துட்டு அங்கே போய் உட்கார போகிறீங்க. 12 ஜோடிக்கப்பட்ட பொன்னான உலக போகிறீங்க. பொன்னான உலகம், நவரத்திற்கு போய் உட்கார போகிறீங்க. அங்கே தான் நடக்க போகிறீங்க. அல்லேலூயா.
ஆகவே இது சாதாரண டைல்ஸ் தான். உங்களுக்கு என்று கத்தர் போய் ஆயத்தம் பண்ணிக்கூடாது. அதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. ஐயா மரித்து போனவன் எப்படியா எழுந்திருப்பான்? நிறைய பேர் கேட்குறாங்க. கிறிஸ்தவன் தான் கேட்குறான், ரட்சிக்கப்படா கிறிஸ்தவன். நீங்கள் என்ன அப்படிலாம் பிரசவம் பண்ணுறீங்க? செத்து போனாலும் எப்படியா எழுந்திருப்பான்? செத்து போனால் இப்போ யாரும் எழுந்துவாங்களா? என்ன ஐயா சும்மானாலும் பிரசவம் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ ஏசு அவர் எழுந்தார் கடவுள், நீ எப்படி எழுந்துவ? அல்லேலூயா. இதுக்கு தான் ஆண்டவர் பதில் எழுதி வச்சிருக்கிறார். பதில் எழுதி வச்சிருக்க 1:15 அந்த பதில் இருக்குது. பாஸ்டர் எத்தனை மணிக்கு முடிக்கணும் ஐயா? ஐயா எத்தனை மணிக்கு முடியும்? 9 மணி. எடுங்க. 1:15 33 வாசிங்க. மோசம் நல்லா கவனம், மோசம் போகாதிருங்கள். என்னையா அது மந்தமாக தான் இருக்கும். அதெல்லாம் சரிப்படுத்துகிறார். எல்லாம் பிரியாணி சாப்பிட்டாலும் மந்தமாக தான் இருக்கும், சரியாயிடும். இப்போ ஜம்ப் பண்ணும்போது ஸ்ட்ரீட்லாம் ஓடிடும். அல்லேலூயா. இந்த ஆவிலாம் ஓடிடும். பிரைஸ் தி லார்ட். போய் வீட்டில் போய் 1 மணி ஜெபம் பண்ணி தான் படுக்கணும் சொல்லிவிட்டேன். இந்த கேட்ட சத்தின்படி அர்ப்பணிக்கணும். சும்மா போனோன்னா படுக்கக்கூடாது. போகணும் முழங்க அப்படி நல்லா ஜெபம் பண்ணணும். திருசபைக்கு ஜெபம் பண்ணணும், எழுப்புக்கு ஜெபம் பண்ணணும், தேசத்துக்கு ஜெபம் பண்ணணும். பிரியாணி எது கொடுத்தா ஜெபம் பண்ண தான் பிரியாணி கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. நேத்தும் பிரியாணி. என்ன பாஸ்டர் நேத்தும் பிரியாணி? அது நம்ம பாஸ்டரை பாருங்கள், 200 பிரியாணி சொல்லிவிட்டாரியா. அவர் சொல்லும்போது எனக்கு ஆவியில் ஒரு உணர்வு வந்தது. கொஞ்சம் குறைச்சி சொல்லப்பான்னார். நான் சொல்லித்தரேன், பிறகு கவனிக்கல பாஸ்டர். 100 சொல்லுங்க ஐயா, அதில் 150 சொல்லுங்கன்னு சொல்லி எனக்கு ஆவிக்குள்ள ஏவுதல் வந்துக்கிட்டே இருக்குது. நிறையா மீந்துருன்னு சொன்னார் ஆண்டவர். ஐயா மீந்துதா? ஆவியான சொன்னது. அல்லேலூயா. சரி பாஸ்டர் சொல்லிட்டாங்க, ஏற்பாடு பண்ணிட்டாங்க, அது அவங்களுடைய விசுவாசம். அல்லேலூயா. ஆனால் ஜனங்களாக மீதி இருக்கலாம் கொண்டு போனாங்க. அல்லேலூயா. 5 அப்பங்களையும் போசே போல ஜனங்களாக திருப்தியாக கொண்டு போனாங்க. மத்தியானம் கூட சாப்பிட்டுப்பாங்க, இப்போவும் சாப்பிட்ருக்காங்க. ஒரே பிரியாணி தான், ஒரே பிரியாணி தான். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் சொல்ல, ஆகாத சம்பாஷணையால் ஒழுக்கங்களை கெடுக்கும். நீங்கள் பாவம் செய்யாமல் கவனமா இருங்க. நீதி கேட்க விடுத்துக் கொண்டு தெளிந்த புத்தியாயிருங்கள். தேவனை பற்றி அறிவில்லாமல் இருக்கிறார்கள். உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். ஆகினும் மரித்தோர்கள் எப்படி எழுந்திருப்பார்? நல்ல கவனிங்க ஆளுடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வசனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்படிப்பட்ட சரீரத்தோடு எழுந்து வருவார்கள் என்று சொல்லி ஒருவன் சொல்வானாகில். ஆனால் பார்த்து நீங்கள் என்ன சொன்னோம்? ஏ புத்தீனனே, நீ போடுறல விதை போடுறால, அது முளைக்குது இல்லை, அதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாத. நிறுத்திக்கிங்க. ஒரு விதையை கொண்டு போட்டால் என்ன செய்யுது? உடனே முளைக்குமா? என்ன செய்யும்? மேலே உள்ள பாடி சாகும். விதையை விதைச்சிருவீங்க, அந்த மேலே இருக்க மேனி சாகணும். செத்ததுக்கு அப்புறம் தான் வித்து முளைக்கும். அல்லையா? கீரை விதை எவ்வளோன்னு இருக்கும் பார்த்துருக்கீங்களா? சின்ன கண்ணுக்கு இது கடுவோட சின்னதாக இருக்கும் கீரை. அதை கூட கொண்டு போட்டால் என்ன செய்யுது? மேலே இருக்க அந்த மேனி சாகும். செத்த பிறகு தான் உயிரோடு வந்து வரும். அல்லையா? முளைக்கும். இந்த விதைக்கு இவ்வளோ சக்தி கொடுத்துருப்பாரானால் உலகத்திலே படைப்பிலே மேன்மையான மனுஷன்தான். அவனுக்கு தான் அது ஆன்மா இருக்கிறது. அல்லையா? இந்த ஆத்மா அழிந்து போகக்கூட என்பதற்கு தான் இந்த சத்தியத்தை எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மனுஷனுக்கு மறுபடியும் வாழ்வு உண்டு. மனுஷனை காட்டும் பெரிய பெரிய மிருகங்கள்லாம் இருக்குது. காண்டா மிருகம் இருக்குது, யானை இருக்குது, சிங்கங்கள் இருக்குது, பலம் வாய்ந்ததெல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் ஆத்மா இருக்கா? நாக்கு பாருங்கள், யானைக்கு எவ்வளோ பெரிய நாக்கு, பேச முடியுதா? நீ தம்மாத்தோடு தான் இருக்க, உனக்கு பேச வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. பாருங்கள், சின்ன பிள்ளைங்க, இந்த காலத்து பிள்ளைங்களாம் பாருங்கள், பேர பிள்ளைங்களாம் பாருங்கள் எப்படி பேசுதுங்க. அல்லேலூயா. எங்கள் பேச்சிலாம் அவ்வளோதான். இன்னைக்கு ஃபோன் போட்டு, என்ன தாத்தா மீட்டிங் நடக்குதா, இன்னைக்கு என்ன பேச போகிறீங்க? அல்லேலூயா. எல்கேஜி தான் படிச்சிருக்கு, யூகேஜி போகணும். இன்றைக்கி என்ன பேச போகிறீங்க, என்ன வசனம் பேசணும், அது ஏன்ட்டு கேட்குது. தாத்தா பேசிட்டு சொல்கிறமான்னு சொன்னேன். அல்லேலூயா. நாங்கள் இப்போது முதல்ல போகிறோம். அங்கே ஏஜே பெரிய அல்வா கடை இருக்குது, அங்கே போய் நல்லா ஜாலியாக விளையாட்டு அல்வாலாம் வாங்கிட்டு வர போகிறோம். அல்லேலூயா. பாருங்க, அந்த மாதிரி பேசுங்க. காலம் அப்படி ஆகிப்போகுது. என்ன காலம் இது? அறிவிப்பெடுத்த காலம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேற அறிவிப்பெடுத்த காலங்க.
உன் பைக்குள்ளே செல் இருக்கு. இதில் போட்டுக்கிட்டே அமெரிக்காவில் பேசலாம், லண்டனில் பேசலாம், உலகமெங்க பேசலாம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட காலம் பாருங்க. இதான் அறிவு பெருத்த ஒரு காலம். நமக்கு ஆவிக்கிற வாழ்க்கையிலே அறிவு பெருகணும். சத்தியத்தை நீ பெருக்கிக் கொள்ள வேண்டும். வேதத்தை அறிகிற அறிவு நமக்கு பெருக வேண்டும். இதான் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு. ஆவிக்கிட்ட ஒரு விழிப்பணக்கம் வேணும். அல்லேலூயா. கேட்பாங்க, அது எப்படியா செத்து போன ஒரு இடம் போவான். ஒருத்தன் என்கிட்ட கேட்டான், பெரிய கோடீஸ்வரன், என் மச்சனம் தான், உடம்புல பெரிய கடை வச்சுருக்கான், பெரிய பிஸ்னஸ் மாதிரி. ஒரு நாளைக்கு 4 லோடு சீனி விற்கும். எவ்வளோ? சக்கரை மட்டும். தேங்காய் நம்மள் பெரிய மில், பிஆர்டி தேங்காய் நம்ம விவிடி மாதிரி அது பெரிய கம்பெனி. அதை தும்பாலைகள், பெரிய கோடீஸ்வரன். ஒரு நாள் அவனும் இன்னொரு பொண்ணும் பேசிகிட்டு இருக்கேன். நான் கடைக்கு போயிருக்கேன். இந்த பிரசிங்மாரு செத்து போன ஒரு இடம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசுகிறாங்க. இல்லை கிறிஸ்தவனா இந்துக்காரனாடான்னு கேட்டேன். கிறிஸ்தவன் தான். நான் செத்து போன ஒரு எழுந்த முடியாது. பைபிள் கையில் இருந்த வசனத்தை எடுத்துக்கணும். அப்படி ஸ்டாப் ஆகிட்டான். அல்ல, ஏ புத்தீனனே, ஏ மதிகடனே, ஏ மதிகட்டவனே, நீ செத்து போனால் உயிரோடு எழுந்த முடியுமோனால நரகம் போயிடுவாடா அப்படின்னு அலறிட்டான். இப்போ மனம் திரும்பி ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கான். அல்லேலூயா. வசனத்தை விதைக்கணும், வசனத்தை சொல்லணுங்க. நீங்கள் பேசணும், ஜனங்கிட்ட யாராவது எதிர் பேசணும் என்ன சொல்லலாம்? ஏ புத்தீனனே, நீ விதைப்பட்டால் முளைக்குதா? முளைக்கலையா? முளைக்குதில்ல. அப்போ நம்மளை கொண்டு விதைச்சா முளைக்குமா? முளைக்காத. யாருக்குன்னு உங்களை அடக்கம் பண்ணியாச்சு எல்லாரையும். எத்தனை பேர் பாவத்துக்கு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கீங்க? கை வைத்துங்க. நான் அடக்கம் பண்ணாத எத்தனை பேர் இருக்கீங்க? சத்தத்தை காணும். புரியலையோ? விளங்கலையா? நேருக்கு விளங்கலையோ? ஞானஸ்தானம் என்னதுமா? அடக்காரான் என்னாரான. அப்போ ஆண்டு உலகத்தில் இருக்குமா நம்ம பாவத்தை அடக்கம் பண்ணினார். நீங்கள் இப்போ இயேசுவது அடையாளமாக உயிரோடு கூட இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆத்மா உயிர்க்கப்பட்டிருக்கிறது, உயிரோடு இருக்கிறீங்க. பாவத்தில் செத்தவங்க தான் உயிரோடு வச்சிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. கொலைசை சபைக்கு பவுல் எழுதுகிறார். 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வாசிங்க. அதுக்கப்புறம் நான் அடுத்த பகுதிக்கு வரேன். ஏன்னா 10 நிமிஷம் தான் இருக்கு. ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகும். அவரை மரித்து எழுப்பின தேவனுடைய செய்மொழி விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தா பாவத்துக்காக செத்து நீதிக்கு படைச்சிடுறீங்க. இயேசு எப்படி உயிர்த்தோடு இருந்தாரோ அதே போல் உயிரோடு எழுப்பி வச்சிருக்கிறார். நீங்கள் செத்தாலும் படைப்பீங்க. ஹல்லேலூயா. சரி, மரித்து போனால் நினச்சிங்க சரீரம் செத்து, நீங்கள் சாக மாட்டீங்கன்னு. எனக்கு ஏற்கனவே செத்தாச்சு, உங்களை அடக்கம் பண்ணியாச்சு, பாவத்தை அடக்கம் பண்ணியாச்சு. உங்கள் தாத்தா பூட்டன் பாட்டு பாவத்தை அடக்கம் பண்ணியாச்சு. அடக்காரம் முடிஞ்சு போச்சு. நீ அடக்கம் பண்ண மாட்டாங்க. உலகத்தில் இருக்கும் சுடுகாடு இடுகாடு இருக்கும். நமக்கு என்ன இருக்கும்? கல்லறை, கார்டன், தோட்டம். அல்லேலூயா. அந்த தோட்டத்தில் கொண்டு நம்ம நினச்சோம் இந்த விதையை போடுவாங்க. அல்லேலூயா. அது ரட்சிக்கப்பட்டு அபிஷேகப்பட்டு ஆண்டுக்கு பிரிமையாக வாழ்ந்தால் அது முளைச்சிடும். எப்போ வரும்போது. அல்லேலூயா. 2ஆவது பார்த்து அப்படியே தோன்றும்போது ஒரு செகண்டில் முளைச்சி மரித்து போன பரிசுத்தமாக முதலாவது எழுந்திருப்பார். பின்பு உயிரோடு இருக்க நாம் நினைச்சோம் மர்வமாய் போய்விடும். இந்த ரகசியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். பாவம் செய்யாத, பாவத்தோடு அழிந்து போகாத, நரகத்துக்கு போயிடாத, உனக்காக என் ஜீவனை கொடுத்தேன், ரத்தத்தை சிந்தினேனே என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? ஆத்மாயை ஆதாயப்படுத்தினாயா? ஒரு 10 ஆத்மா ஆதாயப்படுத்தினாயா? ஏசுனார் வர்றவுக்குள்ள ஒவ்வொருத்தரும் 10 ஆத்மா ஆதாயப்படுத்தி கொண்டு நாட்டணும் சொல்லிவிட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் சித்தமான ஒரு அழைப்பு கொடுத்தால் கேட்பேன், பதில் சொல்லணும். அல்லேலூயா. இன்றைக்கி ஒரு தீர்மானத்தோடு போங்க. ஆத்மா ஆதாயப்படுத்துகிறது தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். சும்மா நான் மட்டும் பரலோகம் போடுன்னு சொன்னால் நீ சுயநலவாதி. விளங்குதா? அநேகர் ஆத்மாவுக்கு இதுதான் அதுதான் நம்ம கொடுத்த டியூட்டி. ஏன் இந்த திருசபை உங்களுக்கு கூட தான் ஆண்டவர் ஆத்மா ஆதாயப்படுத்துவார். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பாவத்தை குறித்து கண்டிஷன் பண்ணணும். இப்படி இருந்தால் நரகம் போயிடுவேன், ஆத்மா அழிஞ்சிடும், நித்திய நரகம் ஒன்று இருக்குது, நித்திய மோட்சம் ஒன்று இருக்குன்னு நம்ம சனங்க சொல்லிக் கொடுக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு பயம் உண்டாகும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். ஜென்ம சரீரம் நிச்சயமா அதே 15ஆம் அதிகாரம் 44 வாசிங்க. வேகமாக போகணும், முடிக்கணும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, 2 சரீரம் உலகத்தில் இருக்கு. அல்லேலூயா. 2 சரீரம் உலகத்தில் நடமாடிட்டு தான் இருக்கு. அல்லேலூயா. சபைக்குள் வந்து ஞானஸ்நானம் பெற்ற ஜனம் யாரு? ஆவிக்குரிய ஆவிக்குரியவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள். அவளுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நித்திய ராஜ்யம் உண்டு. அல்லேலூயா. இப்போ 2 சரீரம் நடமாடு. தாய் விட்டு பிறந்ததான ஒரு சரீரம் இருக்கு.
அது மறுபடியும் பிறக்காத ஒரு சரீரம். அல்லேலூயா. அப்போ 2 சரீரம் பூமியில் நடமாடிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி ராத்திரி ஏசப்பா அப்படி வெளிப்பட்டு வரான்னா எது போய் சேரும்? எது போய் சேரும்? மர்மமாகும். எது போய் சேரும்? ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். 3 நாள் அவங்க தான் மரித்து போன பரிசுத்தவங்க எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்க நாம் அப்படியே மர்வமாய் போய்விடுவோம். அல்லேலூயா. பரதேசை போயிடுங்க. 7 வருஷம் உங்களுக்கு என்னது? இளைப்பாறுதல். அங்கே அடுப்பு கிடையாது, கேஸ் ஸ்டவ் கிடையாது, சோறு பங்க வேண்டியில்லை. அல்லேலூயா. நீங்கள் என்னென்ன பாடுபட்டீங்களோ துன்பத்துக்கு பதிலாக பலவிதமான ஆசிரியை கொடுத்து அங்கே வச்சுருப்பார். 7 வருஷம் பத்திரமா இருப்பீங்க. அல்லேலூயா. உலகத்தில் பாடு, உலகத்தில் வேதனை, உலகத்தில் சஞ்சம். அண்டிகிறிஸ்து பாடுபடுத்துவான், வேதனைப்படுத்துவான், சஞ்சலப்படுத்துவான். அவருடைய பிள்ளைகளை அவர் மருவமாக்கி அங்கே ஆண்டவர் கொண்டு போயிடுவார். அதற்குத்தான் நம்ம ரெடியாக இருக்கணும். அல்லேலூயா. அதாவது ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். அதே அதிகாரத்தில் இப்போ 51 வாசிங்க, 15ஆம் 51 வாசிங்க. நல்லா கவனிங்க. இதோ ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாம் நித்திரை அடைவதில்லை. ஆயினும் கடைசி எக்காலம் தொனிக்கின்ற பொழுது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்படுதிலே நாம் எல்லாம் மறுமாக்கப்படும். கைத்தடிக்கு மைப்படுத்துங்க. அல்ல, நாம் எல்லோரும் சபையே, நாம் சொல்லுங்க, நாம் எல்லோரும், எல்லாரும் சொல்லுங்க, வாலிப பிள்ளைகளை சொல்லுங்க, நாம் எல்லோரும் மறுமாக்கப்படுவோம். வாசிங்க. எக்காலம் தொனிக்கும், அப்போது மரித்தோர் அழிவில்லாத எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாய் இது அழியாமையையும் சாவுக்கு இது வந்த சரீரம் சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். சாவாமையும் மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது. அப்போ நீங்கள் மரணத்தை என்ன செய்யணும்? எப்போ விழுங்குங்க? சாவாமலவரை தரித்து கொள்ளுகின்ற பொழுது. இயேசு கிறிஸ்து அழியாமை உள்ளவர், சாவாமை உள்ளவர். அவரை தரித்து கொள்ளும் சரீரத்தில். அல்லேலூயா. தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமா விழுங்கிறது. நீங்களும் மரணத்தை ஜெயித்தீங்க. அல்லேலூயா. மரண பயமே போடும். மரணமே சவால் கொடுப்பீங்க. மரணமே உன் கூறு எங்கே? உன் ஜெயம் எங்கே? பாவம், நியாயப்பிரமாணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு தோத்திரம். அல்லேலூயா. அப்போ நமக்கு ஆண்டவர் ஜெயத்தை வச்சுட்டு போயிட்டார். சிறுவிலை சமயம் எல்லாத்தையும் வச்சுட்டு போயிட்டார். நித்திய ஜீவனை வச்சுட்டு போயிருக்கிறார், சமானத்தை வச்சுட்டு போயிருக்காரு, சந்தோஷத்தை வச்சுட்டு போயிருக்காரு. இதான் ரகசியம். அல்லேலூயா. ஒரு ரகசியத்தை ஆண்டவருக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இமைப்பொழுதுக்கு நம்ம மறுமாக்கப்படும். அதற்கான மாயத்தமாக இருக்கணும், தகுதியாக இருக்கணும். சபை உங்களை தகுதிப்படுத்தி கொண்டு சத்தியத்தை போதித்து கொண்டு இருக்கிறது. மாறுபாட உபதேசத்தை கேட்காங்க. கடைசி காலம் நிறைய உபதேசங்கள் இருக்குது. இந்த கிறிஸ்துடைய உபதேசம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் என்ன சொன்னால் தான் உபதேசம். இயேசுடைய வருகை மட்டும் அதான் உபதேசம், வேறு உபதேசமே வேதத்தில் எழுதப்பட்ட அந்த வாக்கில் படிங்க. கர்த்தர் உங்களை வருகைக்கு தகுதிப்படுத்துவா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. எழுந்து நில்லுங்க, வாசிட்டு எழுந்து நில்லுங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தோடாய் இருக்க அவரும் நம்மை போல மாம்சம் இரத்தை உடையனானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தின யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியான. ஹல்லேலூயா. மனுஷன் ஜீவகாலமெல்லாம் என்ன பயத்தில் இருக்கான்? கொரோனா வந்ததை யாராவது தூங்குனீங்களா? இங்கே வந்துட போதுரா, நீ மரணத்தை ஜெயித்தா பயப்படவே மாட்டேன். அப்போ மனுஷன் ஜீவகாலமெல்லாம் என்ன பயந்தான்? மரண பயந்தான். இந்த மரண பற்றி எப்படி தெளிவு வரும்? ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டனாலே எங்களுக்கு அந்த மரண பயம் போயிடும். நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் இன்னும் தெளிவாகலை, பூர்ண ரட்சிப்பு இல்லை. ஹல்லேலூயா. ஜீவகாலமெல்லாம் மனுஷன் மரண பயத்துக்கு அடிமையாக இருக்கிறான். இந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலை பண்ணும்படி தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. அப்படியானார். ஆனால் இந்த ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஏதோ ஒரு காரியம் என்னை சிறையாக்கி வைத்திருக்கிறேன் என்று என்னை எழுந்து விடுதலை ஆக்கும். எழுந்து நில்லுங்க. என்னை விடுதலை ஆக்க. எனக்கு நித்திய ஜீவன் வேணும். நான் நித்திய ராஜ்யத்துக்கு அதான் இந்த சபைக்கு வந்திருக்கிறேன். இப்படி யாருன்னா இருந்தால் உள்ள வர சொல்லுங்க. தீர்மானம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இப்போ கிரியை செய்யப்பார். அனைவருடைய இருதயங்களை மாற்றப் போகிறார். அனைவருடைய குடும்பத்திற்கு அந்த பிரச்சனை இப்போது மாறப்போகிற, அந்த இருளின் ஆதிக்கங்கள் அழிய போகிற.
ஒரு பூரண கிருபை தரப்போகிறார். எல்லாரும் 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 எழுந்துறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் சொல்கிறார், ஒரு சகோதரனை இந்த இடத்துல வந்திருக்கீங்க, ஒரு சகோதரன் உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கார். நீ 1 லட்சம் கொடுத்தா 10 லட்சம் சம்பாத்தியமானதான், ஆனால் எங்கேயா பார்த்து கொடுறா, ஏன்னா நமக்கு நிறைய முன்னேற்றம் வரும்னு சொல்லி ஏமாத்துறேன். கொடுத்தா ஏமாந்து போயிடுங்க, ஜாக்கிரதையாக இருங்க. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சகோதரன், ஒரு மனுஷன் உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். பெரிய ஆளாகிடலாம், எப்படியாவது கொண்டு வா, கடன் வாங்கி கொண்டு வா. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஹல்லேலூயா. கொடிய காலம், கடைசி காலம், பிசா தந்திரமா வஞ்சிப்பான், கொடுத்து ஏமாத்தாதீங்க. ஹல்லேலூயா. அநேக குடும்பத்தில் ஆண்டவர் திருமண காரியத்தை ஒழுங்கு செய்ய போகிறார். திருமணமாக அநேக பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டிலே திருமணத்தை ஆண்டவர் நடத்தி வைக்க போகிறார். ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணியிருக்கீங்க தன் பிள்ளைகளுக்காக. ஐயோ, என் பிள்ளைக்கு வயது போய்கொண்டு இருக்கிறது, என் பிள்ளைக்கு திருமணமாகவில்லை என்று சொல்லி ஏக்கத்தோடு தாய்மார்கள் உண்டு. அந்த குடும்பத்தில் ஆண்டு வந்த ஆண்டிலே திருமணத்தை கைக்கூடி வர பண்ணுவார். அநேக திருமணத்தை கர்த்தர் நடத்தி வைக்க போகிறார். ஹல்லேலூயா. சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாளே ஒரு தாயார், என் படி என்னால் செய்ய முடியல, ஏன் மேல் என்னால் செய்ய முடியல, ரொம்ப கஷ்டப்படுறேனே, இந்த கூட்டத்துக்கு வந்திருக்க ஒரு விடுதலை கிடைக்காதா? இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரிலே கர்த்தருடைய கரங்களை தொடுகிறார். நீங்கள் தொடர்ந்து உங்கள் பணிகளை செய்வீர்கள். கர்த்தர் உங்கள் பலனை அருள் செய்கிறார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரிபா, ஒரு வாலிப சகோதரி ஆவியானவர் பேசுகிறார். ஒரு மகனை விரும்புகிறாய், ஆவியானவர் பேசுகிறார். ஜாக்கிரதையாரு. அவனை நம்பின வாழ்க்கை சீரழிஞ்சு போகும். பிசாசு தந்திரமாவட்ட பூந்து ஆலோசனை கொடுக்கிறான். வாலிப சகோதரியே, இது கொடிய காலம். பிசாசு தந்திரமா நினைச்சுக்க சிந்தையில் அதை வச்சிருக்கான் தான் பிசாசு. ஆனால் கவனமா இருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து உன் தகப்பந்தாக்கி நீ கீழ்ப்படி, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். பிசாசு தந்திரமா அவனை வஞ்சிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறான். இன்றைக்கு ஒப்புக்கொடு, இதிலிருந்து என்னை விடுதலை ஆக்கும்னு கேளாண்டவர். அல்லேலூயா. ஒரு சகோதரி அடிக்கடி தகப்பன் கடிந்து கொள்ளுகிறார். நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது, ஹாஸ்டலுக்கு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி வச்சிருக்க. அப்படிலாம் போகக்கூடாது. அப்பாவுடைய வார்த்தை கீழ்ப்படி அடங்கி இருக்கணும். உன் வாழ்க்கை செழிக்கும், உன் வாழ்க்கை துளிர்க்கும், எதிர்காலம் நன்றாக இருக்கும். அல்லேலூயா. அனைவருடைய வாழ்க்கையில் பல போராட்டத்தோடு இருக்கீங்க, பிரச்சனையோடு இருக்கீங்க. இன்று அநேகரை விடுதலை ஆக்குகிறார். கைத்தடி கதை மகிமைப்படுத்த. அனைவருடைய பலகீனங்கள், அனைவருடைய வியாதிகள், குடும்பத்தில் காலப்படும் ரோகங்கள், இருளின் ஆதிக்கங்கள் அழிகிறது. ரீகாபா சக்கர பர 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 பர. எல்லாம் எல்லாம் கைத்தட்டி கத்தை மகிமைப்படுத்துங்க. ஆவியானவர் எங்கோ விடுதலை 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 விடுதலை. உன் குடும்பத்தில் இருளின் ஆய்க்கு அழிந்து கொண்டிருக்கிறது. உன் பலகீனம் மாறுகிறது. திருமண தடைகள் மாறுகிறது. திருமணத்தை ஆண்டவர் நடத்தி வைக்க போகிறார். தடைகள் உடைகிறது. உன் படிப்புக்கு எழும்புற ஆவிகள் ஆண்டவர் கடிந்து கொண்டு இருக்கிறார். ஒரு சகோதரி கேட்குறீங்க, எதிர்பார்க்கிற காலேஜ் எனக்கு கிடைக்குமா, அந்த பாடம் எனக்கு கிடைக்குமா, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், நீ விரும்பின பாடத்தை உனக்கு தருவேன், அதே நீ செய், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன் விருப்பத்தை கத்த நிறைவேற்றுவேன் சொல்லுகிறார். ஓரா காலா சந்தாரா ரீகபந்தாரா ஓரபா. சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள். படிக்கிற பிள்ளைக்கு அனந்த ஞானத்தை கொடு. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலாம், கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கபடி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சபையில் அநேக பிள்ளைகளை ஆசிரிக்க போகிறார். வாலிப பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்த போகிறார். நீங்கள் இன்னும் அர்ப்பணிக்கணும், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், கரெக்டாக ஆராதனைக்கு வரணும். கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படிஞ்சு பாருங்க. கர்த்தரை வாளாக்காமல் தலையாக்க போகிறார். உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். சகல ஜாதிகளை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லுகிறார். விசனத்தில் இழந்து போனதை ஆண்டவர் மீண்டும் தரப்போகிறார். இழந்து போனதை ஆண்டவர் கொடுக்க போகிறார். எதை இழந்தீர்கள் ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் வாழ்க்கையில் இருக்கப்பட்ட போராட்டங்கள், வேதனைகள், சஞ்சங்கள், வருத்தங்கள் மாறுவதாக. ஓரிபா. எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசி ஆவியானவர் கிரீசப்படி எல்லா கைகளை தட்டி மகிமைப்படுத்த. பிகண்டரா துக்கபர சக்கரபலபா ரிபாபாபாபாபா. ஒவ்வொரு புதிய அபிஷேகம், புதிய வல்லமை 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 ரிபாபாபாபாபா. வல்லமை இறங்குவதாக. அக்கினி அபிஷேகம் விடுவதாக. கட்டுகள் தெரிப்புண்டு போவதாக. பில்லி சூனிகள் அழிவதாக. மாந்திர கட்டுகள் அறுப்புண்டு போவதாக. அநேக குடும்பங்கள் கட்டப்பட்ட நிலைமை, விடுதலை இல்லாமல் இருக்கிறீங்க.
ராத்திரை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார், விடுதலை ஆக்குகிறார். ரீமனா தூடபல ஹந்தரபல ரீபா பாபா 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 ரீபா பாபா பாபா. அநேகரை கர்த்தர் விடுதலை ஆக்கி கொண்டு உன் குடும்பத்துடைய இருளின் ஆதிகள் கடந்து போய் கொண்டிருக்க மறுபடியும் ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு பச்சை பசைன்னு ஒரு தோட்டத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். அது திருச்சபையை குறிக்கிறது. அநேக நாற்றுகள் பிடுங்கப்பட்டு இங்கு நாட்டப்படுகிறார். இந்த சபையில் அநேகர் நாட்டப்பட போகிறார். அநேக ஆத்துமாக்கள், புதிய புதிய ஆத்துமாக்கள் நாட்டப்படுவார். கிளை சபைகளை கர்த்தர் உருவாக்க போகிறார். இந்த சபையின் மூலமாக எழுப்பல் உண்டாக போகிறது, அறுவடை உண்டாக போகிறது. கைத்தட்டி ஆண்டவருடைய தரிசனத்தை நிறைவேற்றுவீராக. இந்த சபையை ஆசீர்வதிப்பீராக, எங்களுடைய போதர்களை ஆசீர்வதிப்பீராக, குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, தலைமை போதர்களை ஆசீர்வதிப்பீராக, கிளை போதர்களை ஆசீர்வதிப்பீராக. பேரை சொல்லி ஜெபம் பண்ணு. டேவிட் பாஸ்டரை ஆசீர்வதி, இம்மானுவேல் பாஸ்டரை ஆசீர்வதி, மனை மக்களை ஆசீர்வதி, எங்களையும் ஆசீர்வதி. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களின் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமி படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ரக்கமானாதாரா ஆசீர்வாத தடைகள் நீங்க கொண்டிருக்கிறார், ஆசீர்வாத தடைகள் நீங்க கொண்டிருக்கிறார். கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். விடுதலையின் ஆவியானவர் இப்போது விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். பீபா பாபா பாபா இபல பரபல தக்கல பரபல பல கிரியை செய்து கொண்டிருக்கப்பட்ட ஆசை. அந்த 3 நாட்களினை அழைத்து பயன்படுத்தின இந்த திருச்சபைக்காய் நன்றி செலுத்தும். அழைத்த அருமையான போதரை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே, அருமையான மகன் இம்மானுவேலை ஆசீர்வதிக்கும், மனைமக்களை ஆசீர்வதிக்கும். இந்த திருவிழா ஒவ்வொரு அங்கத்தினர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். ஊழியக்கான விசாரித்து உதவி செய்த பிள்ளைகளை நினைத்தர். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய். தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களிக்கூறும். கர்த்தர் பெரிய காரியங்களை திருச்சபையில் செய்ய போகிறார், உடைய வாழ்க்கையிலையும் செய்ய போகிறார். கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய். உங்க நாமத்தை உயர்த்திக் கொள். இயேசு என்ற நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதா. ஜெபித்திட ஜெப